திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம் வந்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமயம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலை போற்றி. காவாய் கனகத்திரளி போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் எனும் டெலிகிராம் சேனலின் ஒரு நிகழ்வாக தினமும் காலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பிலே 12 திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் திருநாவுக்கரசு அருளிய 4ஆம் திருமுறையை நாம் பாராயணம் செய்து வருகிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்யால் வணங்கி நிகழ்ச்சியில் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம். எப்பொழுதும் போல நிகழ்ச்சியை துவங்க முன் 12 திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி மற்றும் பள்ளி எழுத்துடன் துவங்குவதை ஒரு முறைமையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு உண்டான 27 ஆசிரியர்கள் துதி. அம்மா பட்டம்மாள்மா வாங்கம்மா. 12 திருமுறை அருளாளர்கள் போற்றி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திரு நாவலூர் மட்டொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி. திருமாலி தேவ திருவடி போற்றி. சேந்தனார் செம்பதும சேவடி போற்றி. கருவூர் தேவர் கழவினை போற்றி. பூந்துருத்தி நம்பி காட நம்பி கழல் போற்றி. கண்டராதித்தர் கழலடி போற்றி. வேணாட்டடிகள் விரைகள் போற்றி. திருவாலி அமுதனார் திருவடி போற்றி. பொருளோத்தம நம்பி பூங்கழல் போற்றி. சேதிராயரடிகள் சீரடி போற்றி. திருமூல நாயனார் திருத்தாள் போற்றி. திருவால வாயுடையார் நிழற்றாள் போற்றி. காரைக்கால் அம்மையார் பூவடி போற்றி. ஐயடிகள் காடவர்கோன் அருங்கழல் போற்றி. சேரமான் பெருமாள் சேவடி போற்றி. நக்கீர தேவர் நற்றாள் போற்றி. கல்லாட தேவர் கழலடி போற்றி. கபில தேவ நாயனார் கழலினை போற்றி. பரணதேவ நாயனார் பொற்றாள் போற்றி. இளம் பெருமானடிகள் இணைத்தாள் போற்றி. அதிராவடிகள் அருங்கழல் போற்றி. பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தாள் போற்றி. நம்பியாண்டார் நம்பி நற்றாள் போற்றி. செல்வமணி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி போற்றி. அடுத்து படிச்சுட்டுங்களா ஐயா? அருள் பிறகு படிச்சிருக்கோமா? அருள் பிறகு பேர்மான் பேரானந்த படிக்கிறேங்க ஐயா. அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கு எல்லாம் அன்பு நெறி கடலுமாம் எனவும் ஓங்கும். பொருட்சமய முதசைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டென்னவும் புவனம் உய்ய. இருட்கடுவு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தான் திருவருளும் எனவும் கூடி. தெருக்கலை ஞான கன்றும் அரசும் சென்றடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. பெருமான் பேரானந்தத்து பிரியாது இருக்க பெற்றீர்கள். அருமால் உற்று பெண்ணை நீ அம்மா அழுங்கி அரற்றாதே. திருமானி சேர் திருக்கதமும் திருந்த போதே. சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கள் திருத்தால் சென்று சேர்வோமே. நன்றிம்மா, நன்றிம்மா. அம்மா பள்ளி எழுச்சி அம்மா பாடிடுவாங்க. பத்மாவதி அம்மா வாங்கம்மா. எத்தனையா? இன்னைக்கு 8மா. 8ஆம் பாடல். சிவாய நம சிவாய நம. முந்திய முதல் நடு இறுதியுமானாய்
மூவரும் அறிகிலார் யாவர் மற்றறிவார். பந்தனை விரலியோ நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே. செந்தழல் புரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. நன்றி ஐயா, நன்றி ஐயா. நன்றிம்மா, நன்றிம்மா. ஐயா நடராஜன் ஐயா வாங்கய்யா. சொல்லுங்க ஐயா. ஐயா நீங்க இந்த முறையா ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்புறம் என்ன? சரிங்க, நன்றிங்க. தெரிஞ்சிட்டோம்னா சிவாய நம்ம. திருச்சிட்டம்பலம். நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்ட நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். இன்று நாம் 12 திருமுறைகளை பாராயணம் செய்யும் வகுத்தான் இன்று நாம் சிந்திக்க இருப்பது 4ஆம் திருமுறையில் 42வது பதிகமாக திரு துருத்தியில் பாடப்பட்ட பொருந்திய என்ற பதிகத்தை சிந்திக்க இருக்கிறோம். பன்னிரு திருமுறைகளை பாராயணம் செய்யும் முகத்தான் ஒவ்வொரு பதிகமும் பாடல் இடம்பெற்ற கோயில் வரலாறு, பதிகம் பாடிய பண்வரிசை, தல வரலாறு, பாடிய பண்வரிசை முதலியவற்றை வரிசைப்படுத்தி நாம் பாடுவதை ஒரு முறைமையாக கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று நாம் சிந்திக்க இருக்கும் 4ஆம் திருமுறையின் 42வது திருத்துருத்தி என்ற பதியின் மீது திரு நேர்சை கொல்லி பண்ணிலே பாடப்பட்ட பதிகத்தை பாராயணம் செய்ய இருக்கிறோம். இந்த திருத்துருத்தி சோழ நாட்டு காவிரி தென்கரை திருத்தலம். மக்கள் தற்போது வழக்கத்திலே குத்தாலம் என்று வழங்கப்படுகிறது. மயிலாடுதுறை கும்பகோணம் சாலையில் மயிலாடுதுறையிலிருந்து ஒரு 9 கிலோமீட்டர் தொலைவிலும், கும்பகோணத்திலிருந்து 24 கிலோமீட்டர் தொலைவிலும் குத்தாலம் என்ற ஊரில் இத்திருத்தலம் அமைந்துள்ளது. திரு வேள்விக்குடி, திரு எதிர்கொள்பாடி, திருமணம்சேரி ஆகியவை இத்திருத்தலத்திற்கு அருகில் உள்ளது. இறைவரின் நாமம் உத்தர வேதீஸ்வரர் என்றும், சொன்னவார் அறிவார் என்றும், கச்சலி மகாதேவர் என்றும் அறிவிக்கப்படுகிறார். இறைவியார் மிருதுமுகில் அம்பிகை என்றும், பரிமள சுகந்த நாயகி என்றும், அரும்பண்ண வன முளையாள் என்றும் அறிவிக்கப்படுகிறார். கோயில் வரலாறாக திருவாவடுதுறையில் தலத்தில் அம்பாள் பசு வடிவம் நீங்க பெற்று சுய உருவம் அடைந்ததும் சிவபெருமான் காட்சியளித்தார். ஆனால் திருமணம் நடைபெறவில்லை. அம்பாளுக்கு இன்னொரு பணி காத்திருந்தது. அருகில் உள்ள குத்தாலத்தில் தவம் செய்து வந்த பரதமா முனிவருக்கு அவர் விரும்பியபடி அம்பாள் வேள்வி குண்டத்தில் இறைவன் விருப்பப்படி ஒரு பெண்ணாக பிறந்தார். ஈஸ்வரனை திருமணம் செய்து கொள்ளும் பொருட்டு தினமும் காவிரிக்கு சென்று நதியில் நடுவில் இருந்த மணல் மேட்டில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தார். 8ஆம் நாள் இறைவன் அங்கு லிங்க வடிவில் தோன்றி லிங்கத்தில் இருந்து வெளிப்பட்டு அம்பிகையின் கரம் பற்றினார். அம்பிகை நாணம் கொண்டு வேதங்களில் கூறப்பட்டுள்ளபடி தாய் தந்தையர் உற்றார் உறவினர் சூழ என்னை திருமணம் முடிக்க வேண்டும் என்று கூறினார். உன் விருப்பப்படியே நம் திருமணம் நடக்கும் என்று ஈசன் கூற அம்பிகை முனிவரின் ஆசிரமம் அடைந்தால் இறைவன் தாமே சொல்லிய வேதத்தின்படி தான் திருமணம் செய்து கொள்வதாக அம்பாளுக்கு வாக்களித்து அதன்படியே தான் ஓதிய வேதத்தை தானே வாசித்ததால் இறைவன் நாமம் சொன்னவார் அறிவார் என்று ஆயிற்று. இத்தலத்தின் தல விருட்சமாக உத்தாள மரம் என்று ஒரு வகை ஆத்தி மரம் உள்ளது. அம்மரம் குடையாக அமைய அம்பாளை திருமணம் செய்து கொள்ள சுவாமி மணவாளநாதராக எழுந்தருளினார். அம்மரத்தின் அடியில் இன்னும் 2 பாதுகைகள் இருப்பதை காணலாம். எனவே இத்தலம் உத்தாள வனம் என்று பெயர் பெற்று பின் மருவி குத்தாலம் என்றாயிற்று. தற்போது குத்தாலம் என்று அறியப்படும் இத்தலம் தேவார பதிகம் பாடப்பெற்ற காலத்திலே
துருத்தி என்று வழங்கப்பட்டது. துருத்தி என்றால் ஆற்றின் இடையில் உள்ள தீவு என்று பொருள்படும். திருநாவுக்கரசர் தனது பதிகத்தின் 3வது பாடலில் பொன்னி நடுவு தன்னுள் பூம்புனல் பொலிந்து தோன்றும் துண்ணிய துருத்தி யானை தொண்டனேன் கண்டவாறே என்று குறிப்பிடுவார். திருச்செம்பொன்பள்ளி மற்றும் மயிலாடுதுறை தலங்களில் இறைவனை தரிசித்து பதிகங்கள் பல பாடி துதித்த பின்னர் அப்பர் பிரான் திருத்துருத்தி சென்றதாக பெரிய புராணம் கூறுகின்றது. பதிகத்தின் பாடல்கள் தொண்டனேன் கண்டவாறே என்று முடிகின்றது. துருத்தி யானை தொண்டனே கண்டவாறே என்பது பதிக மகுடமாக இருக்கிறது. இத்தலம் குறித்து பெரிய புராண பாடல் வரிசை எண் 190. திருச்சிற்றம்பலம். மேவு புனல் பொன்னிகிரு கரையும் சார்ந்து விடை உயர்த்தார் திருச்செரு பொன் மல்லி பாடி காவுயரும் மயிலாடு துறைநீள் பொன்னி கரை துருத்தி வேள்வி குடி எதிர்கொள் பாடி பாடி காவுரு செந்தமிழ் மாலை பாடி போற்றி பரமர் திருப்பதி பலவும் பணிந்து போந்தே ஆவுரு மஞ்சாடுவர் கோடி காவில் அணைந்து பணிந்தாவுட தன் துறையை சார்ந்தார். இந்த பதிகம் 4ஆம் திருமுறையில் 42வது பதியாக திருத்துருத்தி பதியின் மீது திருநேரிசை கொல்லி பண்ணிலே பாடப்பட்ட பதிகத்தை இடம் சுட்டி சேக்கலார் பெருமான் அருளியது. அதைத் தொடர்ந்து பதிகத்தின் முதல் பாடல். திருச்சிற்றம்பலம். பொருந்திய குரம்பை தன்னை பொருளென கருத வேண்டா இருத்திய பொழுதும் நெஞ்சில் இறைவனை ஏத்துமென்கள் ஒருத்தியை பாகம் வைத்து அங்கொருத்தியை சடையுள் வைத்த துருத்தியம் சுடரி நானை தொண்டனேன் கண்டவாறே. எம்பெருமான் இவ்வுயிர்க்கு செயற்பாட்டு சாதனமாம் படி தாதுக்களால் இணைந்துள்ள இவ்வுடலே காப்பாற்றத்தக்க உயர்ந்த பொருளாக கருதல் வேண்டாம். எம்பெருமானை எப்பொழுதும் நெஞ்சத்துள் இருக்கச் செய்து அவனை துதியுங்கள். பார்வதி பாகனாய் கங்கா சடாதரனாய் உள்ள திருத்துருத்தியின் ஞான சுடரை அடியேன் கண்டு உய்ந்தவாறே என்று இந்த பாடலுக்கு பொழிப்புரையாக விளக்குகிறார். மாந்தர்களே, எலும்பு, தோல், தசை, நரம்பு ஆகிய பொருந்திய உடலினை நிலையானது என்றும் உடல் தரும் சிற்றின்பத்தை நிலையானதும் என்று கருதி உலகியல் வாழ்க்கையில் மிகுந்த ஈடுபாடு கொண்டும் வாழும் வாழ்க்கையை தவிர்த்து விடுவீர்களாக. உங்களது நெஞ்சினில் எப்பொழுதும் இறைவனை பற்றிய சிந்தனையை வளர்த்து அவனை புகழ்ந்து பாடியவாறு இருப்பீர்களாக. துருத்தி தலத்திலே ஞானச் சுடராக விளங்கும் பெருமானை நான் பார்வதி தேவியை தனது உடலின் ஒரு பாதியிலும் கங்கை நங்கையை தனது சடையிலும் வைத்த கோலத்தில் கண்டேன். நீங்களும் இறைவனின் எப்பொழுதும் நினைத்து வாழ்ந்தால் இறைவனின் கோலத்தை காணலாம் என்று இந்த முதல் பாடலை விளக்கியிருக்கிறார். அடுத்து 2வது பாடல், சவைதனை செய்து வாழ்வான் சலத்துளை. நன்றிங்க ஐயா. பட்டமலமா வாங்கம்மா. இருக்கீங்களா? வாங்க. சவைதனை செய்து வாழ்வாள் சலத்துளே அழுந்துகின்ற இவையொரு பொருளும் அல்ல இறைவனை ஏத்து மின்னோ அவை புற 3 மீதும் அடியவர் கருளி செய்த சுவையினை துருத்தியானை தொண்டனேன் கண்டவாறே. சிவாய நம. நன்றிக்குமா. இல்லற வாழ்வில் ஈடுபட்டு குடும்பத்தை பெருக்குவதே நோக்கமாக கொண்டு பலவிதமான துன்பங்களில் ஆழ்ந்து வாழும் மாந்தர்களே, இந்த வாழ்க்கை நிலையான வாழ்க்கை அல்ல. நம்மை சுற்றி இருக்கும் மனைவி, மக்கள், சுற்றத்தார் ஆகிய கூட்டமும் எப்போதும் நம்முடன் இருக்க போவதும் இல்லை. எனவே நிலையான பொருளாகிய இறைவனை நீங்கள் புகழ்ந்து பாடுவீர்களாக.
வானில் பறந்து கொண்டு அனைவருக்கும் இடர்கள் செய்து வந்த 3 கோட்டைகளையும் எரித்து தனது அடியவர்களின் துயர் தீர்த்து அருளிய பெருமானை, அடியார்களுக்கு இனியவனாக திகழ்பவனை, துருத்தி தலத்திலே உறைபவனை அவனது தொண்டனாகிய நான் கண்டேன். நீங்களும் அவனை எப்பொழுதும் நினைத்து அவனது திருக்கோலத்தை காண்பீர்களாக என்ற 2வது பாடலிலே அறிவித்திருக்கிறார். அடுத்து 3வது பாடல், உண்ணி எப்போதும் நெஞ்சில் ஒருவனை. அம்மா திலகவதி அம்மா, தர்ஷன் பேசுறேன், நான் பாடட்டுமா ஐயா? நீங்க பயிற்சி பண்ணிருக்கீங்களா? நான் பயிற்சி பண்ணிருக்கேன் ஐயா. சரி, அப்ப திலகவதி அம்மா இருங்கம்மா, குழந்தை பாடிட்டோம். வாங்க தம்பி. திருச்சிற்றம்பலம். உன்னியே போதும் நெஞ்சுள் ஒருவனை ஏத்து மின்னோ, கண்ணியை ஒரு பால் வைத்து கங்கை சடையுள் வைத்து, பொன்னியின் நடுவு தன்னுள் பும்முன்னுள் பொலிந்து தோன்று, துண்ணிய துருத்தி யானை தொண்டனேன் கண்டவாரே. நன்றிப்பா வாயனா. எல்லா உயிர்களுக்கும் தாயாக இருந்தாலும் கன்னியாக திகழும் பார்வதி தேவியை தனது உடலின் இடது பாகத்தில் வைத்து கங்கை நதியினை தனது சடையினில் வைத்து உலவும் பெருமான், அழகிய பொன்னி நதியின் நடுவில் தோன்றும் திட்டில் அமைந்துள்ள வளம்புருந்திய திருத்துருத்தி தலத்து திருக்கோயிலில் உரைகின்றார். அந்த இறைவனை நீங்கள் எப்பொழுதும் உங்களது மனதில் நினைத்தவாறு அவனை புகழ்ந்து வழிபடுவீர்களாக. அவனை இடைவிடாது நினைத்து வழிபட்ட நான் அவனது திருக்கோலத்தை அடியேன் கண்டவாறு நீங்களும் மகிழ்ந்து காண்பீர்களாக என்ற இந்த 3வது பாடலே விளக்கம் கொடுத்திருக்கிறார். அடுத்து 4வது பாடல், ஊன் தலை வலியனாகி. அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளுக்கும் காலை வணக்கம். ஊன் தலை வலியனாகி உலகத்துள் உயிர்கட்கெல்லாம் தான் தலைப்பட்டு நின்று சார்த நல்லகத்து வீழ, வான் தலை தேவர் கூடி வானவர் கிரைவாயன்னோ, தோண்டலை துருத்தி யானை தொண்டனேன் தண்டவாரே, தோண்டலை துருத்தி யானை தொண்டனேன் தண்டவாரே. திருச்சிற்றம்பலம். சிவாயனம். நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. இந்த பாடலிலே ஊன் தலை வலியனாகி உலகத்துள் உயிர்கட்கு எல்லாம் என்று, ஊன் தலை வலியன் என்றால் உடல் பலத்தால் வலியவன். சென்ற பாடலிலே அன்னையை அனைத்து உயிர்களுக்கும் தாயாக விளங்கும் தன்மையை குறிப்பிட்ட அப்பர் பிரான் இந்த பாடலிலே பெருமான் அனைத்து உயிர்களுடன் கலந்து நின்று நிற்கும் தன்மையை உணர்த்துகின்றார். பொழிப்புரையாக, புலாலால் வடிவமைந்து உலகத்தில் காணப்படும் அனைத்து உயிர்களிலும் கலந்து நின்று அந்த உயிர்களுக்கு வலிமை அளிப்பவனாக இருப்பவன் சிவபெருமான். இவ்வாறு பெருமான் அளித்த வலிமையால் வாழும் உயிர்கள் தாங்கள் முந்தைய பிறவிகளில் ஈட்டிய வினை தொகுதியின் பயனாக பல துன்பங்களை அனுபவிக்க நேர்கின்றன. அத்தகைய தருணங்களில் அந்த துன்பங்களை தாங்க முடியாமல் தேவர்கள் உள்ளிட்ட பல உயிர்களும் வானவர்க்கும் இறைவனாக விளங்கும் மகாதேவா என்று இறைஞ்சி வழிபட அந்த உயிர்களுக்கு அருள் புரிவதற்காக தோன்றுபவன் சிவபெருமான். இத்தகைய கருணை உள்ளம் கொண்ட பெருமானை நான் துருத்தி தலத்திலே கண்டேன். அடியார்களாகிய நீங்களும் பெருமானை துதித்து அவரை காணும் பேற்றினை பெறுவீர்களாக என்று இந்த 4வது பாடலுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார். அடுத்து 5வது பாடல், உடல் தன்னை கழிக்கல் உற்ற. வாங்க லலிதம்மா. உடல் தன்னை கழிக்கலுற்ற உலகத்துள் உயிர்கட்கெல்லாம் இடத்தனை கழிக்க வேண்டில் இறைவனை ஏத்துமினோ,
கடல்தனில் நஞ்சமுண்டு காண்பரிதாகி நின்ற சுடர்தனை துரத்தி யானை தொண்டனின் கண்டவாறே. சுடர்தனை துரத்தி யானை தொண்டனின் கண்டவாறே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. நன்றிம்மா, நன்றிம்மா. உடல் தனே கழிக்கல் உற்ற என்றால் ஒரு நாள் உடலை விட்டு விலகும் தன்மை கொண்ட உயிர் என்று பொருள். உடலுடன் தொடர்பு கொண்டுள்ள தன்மையை நிலையாக நீக்க விரும்பும் உலகத்து உயிர்களே, உங்களுக்கு நான் கூறும் அறிவுரையை கேட்பீர்களாக. உங்களது பிறவி பிணியினை அடியோடு நீக்க உங்களுக்கு விருப்பம் உண்டென்றால் பெருமானை புகழ்ந்து நீங்கள் அனைவரும் வணங்குவீர்களாக. கருமையான நிறத்தில் திரண்டெழுந்த கடல் நஞ்சினை உண்ட பின்னரும் அந்த நஞ்சின் தன்மையால் எந்த கேடும் அடையாமல் இருந்தவரும் தங்களது முயற்சியால் மட்டுமே இறைவனை கண்டுவிடலாம் என்று எண்ணும் காண்பதற்கு அரியவனாக இருப்பவனும் ஆகிய சிவபெருமானை, ஞான சுடராக விளங்குபவனை அடியேன் துருத்தி தலத்திலே கண்டேன். நீங்களும் அவனை பணிந்து வழிபட்டு அவனை காண்பீர்களாக என்று இந்த 5வது பாடலே விளக்கம் கொடுத்திருக்கிறார். அடுத்தது பாடல் 6, அல்லலை கடக்க வேண்டி. ஐயா தாமோதரன் ஐயா வாங்க ஐயா. ஐயா அடியன் பாலசுந்தரம் பாடுறேன் ஐயா. பாலசுந்தரன் ஐயா இருக்கீங்களா? சரி வாங்க ஐயா, வாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அல்லலை கடக்க வேண்டில் அரணையே நினைமினீர்கள் பொல்லல் இக்காயந்தன்னுள் புண்டரிகத்திருந்த வல்லலை வானவர்க்கும் காண்பரிதாகி நின்ற துள்ளலை துருத்தி யானை தொண்டனின் கண்டவாறே. துள்ளலை துருத்தி யானை தொண்டனின் கண்டவாறே. சிற்றம்பலம். சிவாயம்மா. நன்றி ஐயா. நன்றிங்க, நன்றிங்க. அல்லல் என்றால் சேரு என்று பொருள் உண்டு. பிறவி சேரு. சேரு தன்னில் அழுந்திய பொருளை வெளியேற விடாமல் தடுப்பது போன்றதுதான் அல்லல். தன்னுள் மாட்டியவர்களை வெளியேறாதவாறு தடுத்து வெளியேற முயற்சி செய்பவர்களை உள்ளே இழுக்கும் சேற்றினை போன்று மனித பிறப்பெடுத்த உயிர்கள் தப்பித்து செல்லாதவாறு தன்னுள் அழுத்தும் தன்மை வாய்ந்த பிறவி சேற்றினை கடந்து வெளியே வரவேண்டும் என்று விரும்பும் மனிதர்களே, உங்களது விருப்பம் நிறைவேறும் வழியை நான் சொல்லுகின்றேன், கேட்பீர்களாக. பல ஓட்டைகள் நிறைந்த உங்களது உடலில் உள்ள இதய தாமரையில் வீற்றிருக்கும் வள்ளலை நீங்கள் எப்போதும் நினைப்பீர்களாக. அவ்வாறு நினைத்தமையால் வானவர்களும் தங்களது முயற்சியால் காண்பதற்கு அரியவனாக திகழும் பெருமானை, துள்ளி செல்லும் குலத்தினை உடைய எருதினை வாகனமாக உடைய பெருமானை அடியேன் காணும் பேறு பெற்றேன். நீங்களும் பெருமானை நினைந்து அந்த பேற்றினை பெறுவீர்களாக என்று இந்த 6வது பாடலிலே அறிவித்திருக்கிறார். அடுத்த 7வது பாடல், பாதியில் உமையால் தன்னை. ஐயா வாங்க ஐயா, தாமோதரன் ஐயா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பாதியில் உமையாள் தன்னை பாகமா வைத்த பண்பன் வேதியன் என்று சொல்லி விண்ணவர் விரும்பி ஏத்த சாதியாம் சதுர்முகனும் சக்கரத்தாடும் காணா சோதியை துருத்தியானை தொண்டனின் கண்டவாறே. சோதியை துருத்தியானை தொண்டனின் கண்டவாறே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க, நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். தனது உடலின் ஒரு பாதியை உமையம்மைக்கு தந்த பண்பன் என்றும் வேதங்களை அருளியவன் என்றும் சொல்லி தேவர்களால் விரும்பி புகழப்படுபவன் சிவபெருமான். பல பிறப்புகள் எடுக்கும் தன்மையை உடைய திருமாலும் பிரமனும் காண முடியாத சோதியை துருத்தி தலத்தில் உறையும் பெருமானை அடியேன் காணும் பேற்றினை பெற்றேன். அடியார்களாகிய நீங்களும் எப்போதும் பெருமானை நினைந்து வழிபட்டு இறைவனை காணும் பேற்றினை அடைவீர்களாக என்று இந்த 7வது பாடலுக்கு விளக்கம் அளித்திருக்கிறார். அடுத்தது பாடலின் 8, சாமனை வாழ்க்கையான சலத்துளை.
நன்றிங்க ஐயா. ஐயா சொக்கம்பலம் அம்மா, சொக்கம்பலம் வாங்கம்மா. சிற்றம்பலம். வணக்கம் எல்லாருக்கும். சாமமன வாழ்க்கையான தலத்துளே அழுந்த வேண்டாம், தூமம் நல்லகிலும் காட்டி தொழுது அடி வணங்குமீனே, சோமனை சடையுள் வைத்து தொல்நெறி பலவும் காட்டும் தூமன துருத்தியானை தொண்டனேன் கண்டவாறே, தூமன துருத்தியானை தொண்டனேன் கண்டவாறே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. இந்த 8வது பாடலிலே சாமனை வாழ்க்கையான என்று கூறியிருக்கிறார். சாமனை வாழ்க்கை என்பது சாம் மனை பிளஸ் வாழ்க்கை. சாமனை வாழ்க்கை என்பது அழியும் தன்மையுடையும் இல்வாழ்க்கை என்று குறிப்பிட்டிருக்கிறார். சலம் என்பது கலக்கத்தை குறிக்கும். சஞ்சலம் என்ற வடமொழி சொல்லியினுடைய திரிவாக சலம் வருகிறது. தூய்மை என்றால் தூய்மையான, நல்ல என்று பொருள் குறிப்பிடும். அந்த வகையிலே இந்த பாடலுக்கு விளக்கமாகவும் பொழிப்பறையாகவும் ஒரு நாள் அழியப்போகும் வஞ்சனையான இந்த உலக வாழ்க்கையில் மாயத்துள்ளே அழுந்தி இறைவனை வழிபடுவதற்கு மறந்து விடாதீர்கள். நல்ல அகில் புகையை காட்டி அவனது திருவடிகளை வணங்குவீர்களாக. சந்திரனை தனது பிறையில் சூடி அவனுக்கு வாழ்வளித்த கருணையாளன், அடியார்கள் உய்வதற்கு பல நல்ல தொன்மையான வழிகளை காட்டும் தூய உள்ளம் கொண்டவன் ஆகிய துருத்தி தலத்திலே உரையும் பெருமானை அடியேன் வழிபாட்டு அவனை காணும் பேற்றினை பெற்றேன். நீங்களும் அவனை வழிபட்டு அவனை காணும் பேற்றினை அடைவீர்களாக என்ற இந்த 8வது பாடலிலே கூறியிருக்கிறார். அடுத்து 9வது பாடல். குண்டரே சமணர் புத்தர் கூறி அறியாது. ஐயா கணபதி ஐயா வாங்க ஐயா. கணபதி சாமி. சிவா திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சிவா அடியார் பெருமக்கள் வாழபொய்யாம் சமர்காமி ரூபதிபாகிராமி. சிவாய நம சிவாய நம. குண்டரே சமணர் புத்தர் பொறியறியாது நின்று கண்டதே கருதுவார்கள் கருத்தண்ட துழிவீர்கள் விண்டவ புறங்கள் விண்ணவர் கருள்கள் செய்தே தொண்டர்கள் துணை நானே துருதி நான் கண்டவரே, தொண்டர்கள் துணையிலானே துருதி நான் கண்டவரே, துருதி நான் கண்டவரே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வணக்கம். சிவா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நன்றிங்க. சிவாயனவ. நன்றிங்க. திருஞான சம்பந்த பெருமான் தனது 3 திருமுறைகளிலும் தனது பதிகத்தின் அனைத்து 10வது பாடல்களில் சமணர்கள் மற்றும் புத்தர்கள் சொல்லும் உரையினில் மயங்கி அவர்கள் பின் சென்று விடாதீர்கள் என்று அறிவுரை கூறுவதை நாம் காணலாம். அத்தகைய அறிவுரை காணப்படும் அப்பர் புராணின் அரிய பாடல் இது. இந்த பாடலிலே உடல் பருத்த சமணர்களும் புத்தர்களும் தாங்கள் அடைய வேண்டிய குறிக்கோள் என்ன என்பதை அறியாதவர்களாய் தாங்கள் இந்த உலகத்தில் காணும் பொருட்களை முடிந்த பொருட்களாக கருதுவார்கள். எனவே அவர்களது கருத்தினை புறக்கணித்து இறைவனை வழிபட்டு பயன் அடைவீர்களாக. சிவநெறியிலிருந்து விலகிய திரிபுரத்து அரக்கர்களின் 3 கோட்டைகளையும் ஒரே அம்பினால் எய்து தீ மூட்டி அரக்கர்களால் வேதனைக்கு உள்ளான தேவர்களை காத்து அருள் புரிந்தவனும் தொண்டர்களுக்கு துணையாக நிற்பவனும் ஆகிய இறைவனை
துருத்தியிலே அடியேன் காணும் பேறு பெற்றேன். எனவே நீங்களும் இறைவனை வழிபட்டு அத்தகைய பேற்றினை பெறுவீர்களாக என்று இந்த 9வது பாடலில் கூறியிருக்கிறார். அடுத்தது 10வது பாடல். பிண்டத்தை கழிக்க வேண்டிய பிராணையை பிதற்றுவீங்கள். அம்மா செண்பகவல்லியம்மா, வந்தவாசி செண்பகவல்லியம்மா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் வாங்க. திருவடிகளுக்கும் திருச்சிற்றம்பலம். பிண்டத்தை கழிக்க வேண்டில் பிராணனையே பிதற்றும் மின்கள், அண்டத்தை கழிய நீண்ட அடலரக்கன் தன்னாண்மை, கண்டொத்து கால் விரலால் ஊன்றி மீண்டு அருளி செய்த துண்டத்து துருத்தி யானை தொண்டனேன் கண்டவாறே, துண்டத்தை துருத்தி யானை தொண்டனேன் கண்டவாறே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. நன்றிம்மா, நன்றிம்மா. தசை பிண்டத்தினால் செய்யப்பட்ட இந்த உடலின் தொடர்பு எப்போதும் இல்லாத வண்ணம் பிறப்பிறப்பு சுழற்சியில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், பெருமானின் திருநாமங்களை பித்தர்கள் பிதற்றுவது போன்று எப்போதும் பிதற்றி கொண்டே இருப்பீர்களாக. பல அண்டங்களையும் தனது வலிமையினால் வென்ற புகழினை உடைய அரக்கனாகிய ராவணன் கைலை மலையினை பேர்த்தெடுக்க முயற்சி செய்த போது வலிமையால் அவனுக்கு ஏற்பட்ட செருக்கினை அடக்கும் வண்ணம் தனது கால் பெருவிரலை கையிலை மலையின் மீது ஊன்றியவர் சிவபெருமான். தனது செருக்கழிந்த ராவணன் பெருமானை புகழ்ந்து சாமகீதங்கள் இசைக்க ஐந்தெழுத்து ஓத அழுத்தம் கொடுத்த தனது கால் விரலினை மீண்டும் எடுத்து அவனுக்கு அருள் செய்தார். இவ்வாறு அரக்கனுக்கு அருள் செய்த பெருமான் சந்திரனின் ஒரு கூற்றினை தனது சடையில் அணிந்துள்ள கோலத்தினை நான் துருத்தி தலத்திலே கண்டேன். பெருமானின் மீது அன்பு வைத்து வழிபட்டு நீங்களும் அந்த கோலத்தினை காண்பீர்களாக என்று இந்த 10வது பாடலில் இறுதி பாடலில் பொழிப்புரையாக கூறியிருக்கிறார். பெருமானின் திருக்கோலங்களை தனது மனக்கண்ணிலே தெளிவாக காணப்பட்ட அப்பர் பிரான் அந்த வகையில் தனது மனக்கண்ணில் தெளிவாக காணப்பட்ட தான் கண்ட காட்சியை நமக்கு உணர்த்துகின்றார். மேலும் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற மொழிக்கேற்ப நாமும் அந்த காட்சிகளை கண்டு இன்புற வேண்டும் என்ற நோக்கத்துடன் நம்மை தூண்டும் பாடல்கள் அடங்கிய பதிகமாக இப்பதிகம் உள்ளது. பதிகத்தின் பாடல்கள் தொண்டனேன் கண்டவாறு என்று முடிகின்றன. ஆனால் பதிகத்தின் 9வது பாடலில் மட்டும் தொண்டனேன் என்ற சொல்லுக்கு பதிலாக நான் என்று கூறுகின்றார் அப்பர்புரான். இந்த தலத்தின் இறைவனை தான் மனக்கண்டால் கண்ட கோலத்தை அப்பர்புரான் தொண்டனாகிய தான் எவ்வாறு கண்டேன் என்று பதிகத்தின் அனைத்து பாடல்களிலும் விவரிக்கின்றார். பதிகத்தின் பல பாடல்களில் உலக மாயையில் ஆழ்ந்துவிட வேண்டாம் என்று அறிவுரை கூறும் அப்பர்புரான் பெருமானை எப்பொழுதும் புகழ்ந்து பாடுங்கள் என்று நமக்கு அறிவுரை கூறுவதை நாம் உணர வேண்டும். அடுத்து நாம் சிந்திக்க இருப்பது கச்சி மேற்றலி என்ற 4ஆம் திருமுறையின் 43வது பதிகமாக திருநேரிசை பண்ணிலே பாடப்பட்ட பதிகம். 4ஆம் திருமுறையில் பதிகை எண் 43, பதியின் பெயர் கச்சி மேற்றலி, பண்ணின் பெயர் நேரிசை. இறைவர் திருப்பெயர் திருமேற்றலீஸ்வரர், திருமேற்றலிநாதர் என்றும், இறைவியார் திருப்பெயர் திருமேற்றலி நாயகி என்றும் வழங்கப்படுகிறது. நாம் ஒவ்வொரு பதிகம் பாராயணம் செய்யும் போதும் பன்வரிசை, தல வரலாறு முதலியவற்றை தெரிந்து கொண்டு படித்து வருவதை நாம் முறையாக கொண்டு வந்துள்ளோம். அந்த வகையில் கச்சி ஏகம்பத்தி இறைவனை கண்டு மகிழ்ந்து பல பதிகங்கள் பாடிய அப்பர்புரான் காஞ்சி நகரிலே உள்ள கச்சி மேற்றலி தலமும் வேறு பல தலங்களும் சென்று பதிகங்கள் பாடியதாக சேக்கிழார் பெரிய புராணத்திலே கூறுகிறார். ஆனால் நமக்கு கச்சடி மேற்றலி தலத்தின் மீது அருளிய பதிகம் மட்டுமே கிடைத்துள்ளது.
காஞ்சியிலே உள்ள மற்ற திருக்கோயில்கள் திருவோணகாந்தன், தளி மற்றும் கச்சே அநேக ரங்காவதம், கச்சி, நெறிக்காரைக்காடு ஆகிய மீது அருளிய பதிகங்கள் கிடைக்கவில்லை. இந்த திருக்கோயில் கச்சியேகம்பம் திருக்கோயிலுக்கு தென்மேற்கிலே சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் பிள்ளையார் பாளையம் என்ற பகுதியிலே உள்ளது. தளி என்றால் கோயில் என்று பொருள். காஞ்சி மாநகரத்தின் மேற்கு பகுதியில் இருப்பதால் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள திருக்கோயில் என்று பொருள்பட கச்சி மேல் தளி என்று அழைக்கப்படுகிறது. இந்த தலத்தின் மீது அப்பர் புரான் அருளிய நேரிசை பதிகம். இந்த நேரிசை பதிகத்திலே பெருமானின் பெருமைகளை எடுத்துரைத்து அத்தகைய பெருமான் கச்சி மேற்தளி தலத்தில் உரைகின்றார் என்று அப்பர் புரான் பெருமான் கூறுகின்றார். இந்த திருநாமம் பதிகத்தின் பாடல்தோறும் உணர்த்தப்படுகிறது. இத்தலம் குறித்த பெரிய புராண பாடல் வரிசை எண் 326. திருச்சிற்றம்பலம். சீர்வளரும் அதில் கச்சி நகர திருமேற்றலி முதலாம் நீர் வளரும் சடைமுடியார் நிலவி உரையாலயங்கள் ஆர்வம் உறப்பணிந்தேத்தி ஆய்ந்த தமிழ் சொல் மலரால் சார்வுரு மாலைகள் சாத்தி தரும் தொண்டு செய்திருந்தார். திருச்சிற்றம்பலம். 4ஆம் திருமுறை 43வது பதிகமாக இந்த பதிகம் உள்ளது. அந்த பதிகத்தில் உள்ள முதல் பாடல். திருச்சிற்றம்பலம். யாராவது பாட சொல்லலாம்? நீங்க பாடிருக்கீங்களா ஐயா? யாராவது பாட சொல்லுங்க. அடியேன் சரி, வாய்ப்பு கொடுங்க மற்றவங்களுக்கு. கண்டிப்பாங்க ஐயா, நிச்சயம் நிச்சயம். வாங்க செல்வி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. மறையது பாடி பிச்சைக்கு மறையது பாடி பிச்சைக்கு என்றகம் திரிந்து வாழ்வார் பிறையது சடைமுடி மேற்பேய்வளையாள் தன்னோடும் கரையது கண்டம் கொண்டார் காஞ்சி மாநகர் தன்னுள்ளார் கரையது கண்டம் கொண்டார் காஞ்சி மாநகரந்தன் உள்ளார் இறைவர் பாடலாடல் இலங்கு மேற்றலியனாரே இறைவர் பாடல் ஆடல் இலங்கு மேற்றலியனாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. வேதங்களை பாடிக்கொண்டு பல வீடுகள் சென்று பலியேற்கும் பெருமான் தனது சடைமுடி மேல் பிறை சந்திரனே அணிந்துள்ளார். மேலும் அந்த சடைமுடியில் தனது கைகளில் நெருக்கமாக வளையல்கள் அணிந்துள்ள கங்கை நதியையும் அடக்கி வைத்துள்ள பெருமான் அழகால விடத்தை தேக்கியதால் கருமை நிறத்துடன் காணப்படும் கழுத்தினை உடையவர் ஆவார். காஞ்சி மாநகரத்தை தனது உடைமையாக கொண்டுள்ள அவர் ஆடல்களும் பாடல்களும் எப்போதும் விளங்கி தோன்றும் மேற்கலியை தனது இருப்பிடமாக கொண்டுள்ளார் என்று இந்த பாடலிலே கூறுகிறார். அடுத்த 2வது பாடல் மாலன மாயன் தன்னை மகிழ்ந்தனர் விருத்தராகும். ஐயா பணப்பாக்க ஐயா வாங்க ஐயா. ஐயா சதாசிவன் ஐயா, சதானந்தன் ஐயா, பணப்பாக்கத்து ஐயா இருக்கீங்களா? ஆமா போர் செண்பகல்லையம்மா வாங்கம்மா. மாலன மாயன் தன்னை மகிழ்ந்தனர் விருத்தராகும் பாலனார் பசுபதியார் பால் வெள்ளை நீரு பூசி காலனை காலால் செற்றார் காஞ்சி மாநகர் தன்னுள்ளால் ஏலனல் கடம்பன் தாதை இலங்கு மேற்றலியனாரே காலனை காலால் செற்றார் காஞ்சி மாநகர் தன்னுள்ளால் ஏலனல் கடம்பன் தன் தாதை இலங்கு மேற்றலியனாரே. நன்றி ஐயா. நன்றிங்கம்மா. மாலன மாயவன் என்று கூறுவது மால் என்றால் மேகத்தை குறிக்கும். மேகத்தினை போன்று கருமை நிறத்து மேனியை உடைய திருமாலை தனது உடலின் ஒரு பாகமாக ஏற்று மகிழ்ந்தவர் சிவபெருமான். அனைத்து உயிர்களுக்கும் முன்னமே இருந்த பழையவராகவும்
அனைத்து உயிர்களும் இறந்த பின்னரும் இருக்க போகின்ற புதியவராகவும் உள்ள பெருமான் அனைத்து உயிர்களுக்கும் தலைவராவார். பால் போன்ற வெண்மை நிறத்தில் உள்ள திருநீட்டினை தனது உடல் முழுவதும் பூசியுள்ள பெருமான் இயமனை தனது காலால் உதைத்து வென்றவராவார். நறுமணம் மிகுந்த கடம்ப மாலையினை சூடும் முருகனின் தந்தையாகிய பெருமான் காஞ்சி மாநகரத்தில் விளங்கி தோன்றும் மேற்றலியை தனது இருப்பிடமாக கொண்டுள்ளார் என்று இந்த இரண்டாவது பாடலிலே குறிக்கிறார். அடுத்த மூன்றாவது பாடல் விண்ணுடை விண்ணவர்கள் விரும்பி வந்து. அம்மா குன்றத்தூர்ல இருந்து உமாமா. திருச்சிற்றம்பலையா. விண்ணிடை விண்ணவர்கள் விரும்பி வந்திரஞ்சி வாழ்த்த, விண்ணிடை விண்ணவர்கள் விரும்பி வந்து இறைஞ்சி வாழ்த்து, பன்னிடை சுவையின் மிக்க கிண்ணறாம் பாடல் கேட்பார், கண்ணிடை மணியின் ஒப்பார் காஞ்சி மாநகர் தன்னுள்ளால், என்னிடை எழுத்துமானார் இலகு மேற்றெளியானாரே, கண்ணிடை மணியின் ஒப்பார் காஞ்சி மாநகர் தன்னுள்ளால், என்னிடை எழுத்துமானார் இலகு மேற்றெளினாரே. நன்றிம்மா, நன்றிம்மா. என்னிடை எழுத்துமானார் இலங்கு மேட்ட அழியனாரே என்று ஒரு மனிதனுக்கு அறிவுக்கு, ஒரு மனிதனின் அறிவுக்கு எண்ணும் எழுத்தும் மிகவும் முக்கியமானவை. எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் என்பதுதானே ஔவையாரின் கூற்று. அந்த வகையிலே இந்த பாடலிலே விண்ணுலகில் வாழும் தேவர்கள் மிகுந்த விருப்பத்துடன் தங்களது தீவினை தீர்த்து கொள்ள வேண்டி நில உலகில் இறைவன் உரையும் தலங்கள் வந்தடைந்து இறைவனை வாழ்த்தி அவனை இறைஞ்சுகின்றார்கள். அத்தகைய பெருமையினை உடைய இறைவன் இனிய பண்களுடன் கூடிய பாடல்களை கிண்ணறம் எனப்படும் ஒரு வகை யாழில் அடியார்கள் இசைத்து பாட அதனை விரும்பி கேட்கின்றார்கள். இவ்வாறு தேவர்களின் வாழ்த்துக்களையும் அடியார்களின் இன்னிசை பாடல்களையும் விரும்பி கேட்கும் இறைவன் கண்ணுக்கு கண்மணி முக்கியமாக திகழ்வது போன்று உயிர்களுக்கு மிகவும் அவசியமாக உள்ளார். எண்களாகவும் எழுத்துகளாகவும் விளங்கும் பெருமான் நாம் அனைத்து பொருட்களின் தன்மையை அறிந்து கொள்வதற்கு உதவியாகவும் உள்ளார். இத்தகைய பெருமையுடைய பெருமான் காஞ்சி மாநகரத்திலே உள்ள மேற்றளியிலே தனது இருப்பிடமாக கொண்டுள்ளார் என்ற இந்த மூன்றாவது பாடலிலே கூறுகிறார். அடுத்து நான்காவது பாடலில் சோமனே அரவினோடு சூழ்தர கங்கை சூடும். வாங்க ரயில்வேக்காரம்மா, வாங்க சித்ராமா. திருச்சிற்றம்பலம் ஐயா. திருச்சிற்றம்பலம். சோமனை அறிவினோடு சூழ்தர கங்கை சூடும், வாமனை வானவர்கள் வளங்கொடு வந்து போற்ற, காமனை காய்ந்த கண்ணார் காஞ்சிமா நகர்தன்னுள்ளால், ஏமனின்றாடும் எந்தை இலங்குமேற்றருளியனாரே, ஏமனின்றாடும் எந்தை இளங்கமேற்றருளினாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. சோமன் என்றால் சந்திரன், வாமன் என்றால் வாமதேவன், ஏமம் என்றால் நள்ளிரவு. பிறை சந்திரனையும் பாம்பினையும் சூழ்ந்து நிற்கும் வண்ணம் தனது சடையிலே கங்கை நதியை அடக்கிய பெருமான் தனது உடலின் இடது பாகத்தில் உமையம்மையை வைத்துள்ளார். மன்மதனை வெளித்தே எரித்தாலும் அந்த நிகழ்ச்சி பெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொள்வதற்கு வழி வகுத்ததால் மனமகிழ்ந்த தேவர்களால் வலம் வந்து வணங்கப்பட்டவரும் நள்ளிரவில் நடனம் ஆடுபவருமாகிய பெருமான் காஞ்சி மாநகரில் உள்ள மேற்றளியை தனது இருப்பிடமாக கொண்டுள்ளார் என்று இந்த நான்காவது பாடலை கூறுகிறார். அடுத்து ஐந்தாவது பாடல் ஊனவர் உயிரினோடும் உலகங்கள் ஊழியாகி. ஐயா ஸ்ரீதேவ் ஐயா, வாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடியும் வணங்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலங்க ஐயா. ஊனவர் உயிரினோடும் உலகங்கள் ஊழியாகி, தானவர் தானமும் தனமும் ஆகி, தனம் ஜெயனோடுல் தீர்ந்த வானவர் காண கண்டர் காஞ்சி மாநகர்தன்னுள் நான்,
ஏனமகோடு பூண்டார் இலங்கு மேற்றழியனாரே. ஏனமக்கோடு பூண்டார் இலங்கு மேற்றழியனாரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றிங்க நன்றிங்க. ஊனவர் உயிரினோடும் உலகங்கள் ஊழியாகி என்று ஊனாகவும் உயிராகவும் இருப்பவர் பெருமான் என்று அப்பர் பிரான் கூறுவது நமக்கு மணிவாசகரின் திருவாசகம் திருச்சதகம் அறிவுறுத்தல் பதிகத்தின் பாடலை நினைவூட்டுகிறது. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் ஓனாகி யான் எனதென்ற அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றானை என் சொல்லி வாழ்த்துவனே. இந்த பாடலில் உள்ளது போலவே இங்கே அப்பர் பிரான் கூறுகிறார். அனைத்து உயிர்களின் உடலாகவும் உயிராகவும் கலந்து நிற்கும் பெருமான் அனைத்து உலகங்களிலும் பறந்து நிறைந்து உள்ளார். ஊழி காலங்களின் தோற்றமாகவும் ஊழி காலங்களின் முடிவாகவும் உள்ள பெருமான் ஊழியின் தோற்றத்திற்கும் முடிவுக்கும் இடைப்பட்ட காலத்திலும் இருந்து உலகினை இயக்குகின்றார். பொருள் இல்லாதவர்களுக்கு கொடையளித்து உதவும் எண்ண கொண்டவர்களின் செல்வமாக உள்ள பெருமான் விற்போரில் வல்லவனான அர்ஜுனனை எதிர்க்கும் வேடனாக தோன்றினார். நஞ்சினை தனது கழுத்தினில் நஞ்சினை தேக்கிய கால கண்டராக விளங்கும் பெருமான் பன்றி கொம்புடன் எலும்பு மாலைகள் அணிந்துள்ள பெருமான் காஞ்சி மாநகரில் உறைபவராக கட்சி மேற்றளியை தனது இருப்பிடமாக கொண்டுள்ளார் என்று இந்த பாடலை கூறியிருக்கிறார். அடுத்து 6வது பாடல் மாயனாய் மாலனாகி. வாழைப்பாடு சித்திரம் அவர்களா? திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிறேங்க சாமி. திருச்சிற்றம்பலம். மாயனாய் மாலனாகி மலரவனாகி மண்ணாய் தேயமாய் திசையிட்டாகி தீர்த்தமாய் திரிதர்கின்ற காயமாய் காயத்துள்ளார் காஞ்சிமா நகர்தன்னுள்ளால் ஏயமென்றோழி பாகர் இலங்கு மேற்றழியனாரே. ஏயமென்றோழி பாகர் இலங்கு மேற்றழியனாரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிம்மா நன்றிம்மா. மாயன் என்றால் திருமாலும் மாலன் என்றால் இந்திரனியும் தேயம் என்பது தேசத்தை வடமொழியாக கொண்டிருக்கிறார்கள். தேசம் என்ற வடமொழி சொல்லின் தமிழ் தேயம் என்று இங்கே குறிப்பிடுகிறார். திருமாலாகவும் இந்திரனாகவும் பிரமனாகவும் உள்ள பெருமான் நிலமாகவும் பல தேசங்களாகவும் 8 திசைகளாகவும் புனித தீர்த்தங்களாகவும் உள்ள இறைவன் உலகத்தில் திரிகின்ற பல உடல்களாகவும் அந்த உடல்களில் உள்ள உயிர்களாகவும் இருக்கும் பெருமான் காஞ்சி மாநகரத்தில் உரைகின்றார். மென்மையான தோள்களை உடைய பார்வதி அன்னையை தனது உடலின் இடது பாகத்தில் பொருத்தியுள்ள பெருமான் விளங்கி தோன்றும் கட்சி மேற்றளியை தனது இருப்பிடமாக கொண்டுள்ளார் என்று 6வது பாடலில் கூறுகிறார். அடுத்த 7வது பாடல் மண்ணினை உண்ட மாயன். திருச்சிற்றம்பலம். மண்ணினை உண்ட மாயன் தன்னையோர் பாகம் கொண்டார். மண்ணினை உண்ட மாயன் தன்னையோர் பாகம் கொண்டார். பண்ணினை பாடியாடும் பக்தர்கள் சித்தம் கொண்டார். மண்ணினை உண்ட மாயன் தன்னையோர் பாகம் கொண்டார். பண்ணினை பாடியாடும் பக்தர்கள் சித்தம் கொண்டார். கண்ணினை 3ம் கொண்டார் காஞ்சி மாநகர்தன்னுள்ளால். கண்ணினை 3ம் கொண்டார் காஞ்சி மாநகர்தன்னுள்ளால். எண்ணினை என்ன வைத்தார் இலங்கு மேற்றழியனாரே. எண்ணினை என்ன வைத்தார் இலங்கு மேற்றழியனாரே. நன்றிங்கய்யா. நன்றிங்க நன்றிங்க. எண்ணினை என்ன வைத்தார் இலங்கு மேற்றழியினாரே என்கிறார். எண் என்பது இங்க எண்ணத்தை குறிப்பிடும். எண்ணத்தை
என்ன வைத்தார் இலங்கு மேற்ற அழியினாரே என்பதை இங்கு எண்ணினை என்ன வைத்தார் இலங்கு மேற்ற அழியினாரே என்று கூறியிருக்கிறார். கண்ணனாக அவதாரம் செய்தபோது மண்ணினை உண்ட திருமாலை தனது உடலின் ஒரு பாகத்தில் ஏற்றுக்கொண்டவர் சிவபெருமான். பண்ணுடன் கலந்து இசை பாடல்களை பாடும் அடியார்களின் சித்தத்தில் உள்ள பெருமான் 3 கண்களை உடையவர் ஆவார். காஞ்சி மாநகரத்தில் உறையும் பெருமான் அடியார்கள் தங்களது எண்ணத்தில் தன்னையே நினைக்கும் வண்ணம் செயல்படும் பெருமான் கச்சி மேற்றலியை தனது இருப்பிடமாக கொண்டுள்ளார் என்று இந்த 7வது பாடலிலே கூறுகிறார். அடுத்து 8வது பாடல், செல்வியை பாகம் கொண்டார் சேந்தனை மகனாக கொண்டார். ஐயா தாமதம் ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். செல்வியை பாகம் கொண்டார் சேந்தனை மகனா கொண்டார், மல்லிகை கண்ணியோடு மாமலர் கொன்றை சூடி, கல்வியை கரையிலாத காஞ்சி மாநகர்துள் அல்லால், எல்லியை விளங்க நின்றார் இலங்கு மேற்றலியனாரே, கல்வியில் கரையிலாத காஞ்சி மாநகர் தன்னுள்ளால், எல்லியை விளங்க நின்றார் இலங்கு மேற்றலியனாரே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. எல்லியை விளங்க நின்றார் இலங்கு மேற்ற அழியினாரே. அந்த எல்லி என்பது சூரியனை குறிப்பிடும். முதல் வரியில் வருகிற செல்வி பார்வதி தேவியவையும், கன்னி என்பது மாலையும், சேந்தன் என்ற வார்த்தை முருக பெருமானையும் குறித்தோம். அப்பர் பிரான் வாழ்ந்த காலத்தில் காஞ்சி மாநகர் சிறந்த கல்வி கூடங்களில் பல கொண்டதாக இங்கு தெரிகிறது. திருச்சிற்றம்பலம். பார்வதி தேவியை தனது உடலின் ஒரு பாகத்தில் வைத்துள்ள பெருமான் முருக பெருமானை தனது மகனாக கொண்டவராவார். அவர் மல்லிகை மாலையுடன் சிறந்த கொன்றை மாலையையும் தனது சடையில் சூடியுள்ளவர் ஆவார். எல்லை இல்லாத அளவுக்கு கல்வியை அளிக்கும் கல்வி கூடங்கள் கொண்ட காஞ்சிமா நகரத்தில் சூரியனுக்கு ஒளியை அளித்த பெருமான் சிறப்புடன் விளங்கும் கச்சி மேற்றலியை தனது இருப்பிடமாக கொண்டுள்ளார் என்ற இந்த 8வது பாடலில் கூறியிருக்கிறார். அடுத்தது பாடலின் 9, வேறு இணையின்றி என்றும் விளங்கொலி. நன்றிங்க அம்மா. சரிதாம்மா, வாய்ப்பு இருக்கா படிக்க? ஐயா ஏதோ படிக்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். வாங்க. எட்டாவது பாட்டுங்க ஐயா. பாட்டு சாமி. செல்வியை பாகம் கொண்டார் அம்மா 9 வேறு இணையின்றி. வேறினை இன்றி என்றும் விலங்கொலி மருங்கி நாளை, கூறியல் பாகம் வைத்தார் கோளர மதியம் வைத்தார், ஆறினை சடையுள் வைத்தார் அணிபொழிற் கஞ்சு தன்னுள், ஏறினை ஏறும் மெத்தை இலங்குமே மேன்றலியனாரே. நன்றிமா. ஒப்பேதும் இல்லாத அளவுக்கு ஒளிவீசும் குறுகிய இடையினை உடைய பார்வதி தேவியை தனது உடலின் ஒரு கூறாக ஏற்றுள்ள பெருமான் கொடிய பாம்பினையும் பிறை சந்திரனையும் கங்கை நதியையும் தந்து சடையில் வைத்துள்ளார். சிறந்த அழகுடன் தோன்றும் காஞ்சி மாநகரில் உறையும் பெருமான் எருதினை தனது வாகனமாக ஏற்றுள்ள எமது தந்தையாகிய பெருமான் சிறப்புடன் விளங்கி தோன்றும் கச்சி மேத்தலியை தனது இருப்பிடமாக கொண்டுள்ளார் என்று இந்த பாடலே கூறுகிறார். அடுத்த 10வது பாடல், தென்னவன் மலை எடுக்க சேயிலை நடுங்க கண்டு. வாங்க பாண்டிச்சேரியில இருந்து ஆண்டாளம்மா வாங்க. கடைசி பாட்டு. அதிகம் சொல்லுங்க. என் போனே வேலை செய்யல இவ்வளவு நேரம். 4ஆம் திருமுறை. சரிங்கம்மா, சொல்றேன். 4ஆம் திருமுறையில 43வது பதிகமா? 43வது பதிகம். கச்சி மேற்றலி மறையது பாடின்னு துவங்கும். பொறுமையாடுங்க. சிவசிவா சாரி. தென்னவன் மலை எடுக்க சேயிழை நடுக்க கண்டே, மன்னவன் விரலால் ஊன்ற மணிமுடி தெரிய வாயால்,
கண்ணலின் கீதம் பாட கேட்டவர் காஞ்சி தன்னுள் இன்னவர் கருளி செய்த இரளையும் இறங்குமேரலியானாரே. இன்னவன் களி செய்த இளங்குமேரலியனாரே. சிவா திருச்சிற்றம்பலம். ஐயா மன்னிக்கணும், என் போன் அந்த இதுவே காட்டலைங்கய்யா, வரமாட்டேன்னு நிச்சுங்க. அப்போதையே சுவிட்ச் ஆஃப் பண்ணி எடுத்தேன். நன்றியா சிவாய் நம்ம. அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே யாருக்கு எப்போ வருமோ ஐயா கொடுத்தாராருமா. திருச்சிட்டம்பலம். சிவாய நம்ம. நன்றிம்மா. தென்னிலங்கை மன்னனாகிய அரக்கன் ராவணன் தனது வழியில் குறுக்கிட்டது என்று கருதி கைலாய மலையினை பேர்த்தெடுக்க முயற்சி செய்தபோது மலையில் ஏற்பட்ட நடுக்கத்தை கண்டு சிறந்த அணிகலன்களும் இளமையும் ஒரு சேர வாய்க்கப்பெற்ற பார்வதி தேவி நடுங்கியதை கண்ட உலகத்து மன்னவனாகிய பெருமான் தனது கால் பெருவிரலை மலையின் மீது ஊன்றினான். அவ்வாறு ஊன்றிய போது மலையின் கீழே அமுக்குண்ட அரக்கனின் மணி முடிகள் நொறுங்க அந்த துன்பத்தை தவிர்க்கும் பொருட்டு அரக்கன் தனது வாயினால் கரும்பினை போன்று இனிக்கும் சாமவேத கீதங்களை பாடினான். அந்த கீதங்களை கேட்டு மகிழ்ந்த பெருமான் அரக்கனுக்கு பல அருள்களை அருளினார். இத்தகைய கருணை உள்ளம் கொண்ட பெருமான் காஞ்சி மாநகரத்திலே விளங்கி தோன்றும் கச்சி மேற்றலியை தனது இருப்பிடமாக கொண்டுள்ளார் என்று இந்த இறுதி பாடலிலேயே கூறியிருக்கிறார். சமணர்கள் மிகவும் அதிகமாக இருந்த நகரம் காஞ்சிபுரம். அப்பர் புராணின் காலத்தில், அதாவது மகேந்திர பல்லவ மன்னனின் காலத்தில் புத்தர்களும் அந்த நகரத்தில் பெருவாரியாக இருந்ததாக சரித்திரம் கூறுகிறது. காஞ்சி நகரத்தின் பல பகுதிகள் சைவ காஞ்சி, விஷ்ணு காஞ்சி, ஜைன காஞ்சி என்று பண்டைய நாட்களில் அழைக்கப்பட்டதை நாம் வரலாற்று மூலமாக அறிகிறோம். இவ்வாறு புத்தர்களும் சமணர்களும் நிறைந்த வாழ்ந்து வந்த காஞ்சி மாநகரத்து மக்கள் அவர்களது பொய்மொழிகளால் திசை திருப்பப்பட்டு சிவபெருமானின் பெருமையை அறியாது இருந்ததை கண்ட அப்பர் புரான் காஞ்சி நகரத்து மக்களுக்கு பெருமானின் பெருமையை உணர்த்து எண்ணினார் போலும். பொதுவாக அப்பர் புராணின் பாடல்கள் அறிவுரை கூறும் வண்ணம் அமைந்திருப்பதை நாம் காண்கிறோம். ஆனால் இந்த பதிகத்திலே பெருமானின் பெருமையை தவிர்த்து வேறு ஏதும் கூறப்படாமல் இருப்பதை நாம் உணராம். முதல் பாடலிலே மக்களின் மலங்களை வாங்கிக் கொண்டு அவர்களை உய்விக்கும் பொருட்டு ஊர் ஊராக பிச்சை கேட்டு பெருமான் திருவதை அப்பர் புரான் குறிப்பிடுகிறார். இரண்டாவது பாடலிலே தனது அடியான் சிறுவன் மார்கண்டேயனுக்காக காலனை உதைத்து காலங்களை கடக்கும் நீண்ட வாழ் நாளை சிறுவனுக்கு அளித்த பண்பினையை குறிப்பிடுகின்றார். கண்ணுக்கு மணி உதவி செய்வது போன்று உலகத்தவர்கள் அனைத்து பொருட்களின் தன்மையை அறிந்து கொள்ளும் வண்ணம் எண்ணாகவும் எழுத்தாகவும் விளங்கும் தன்மை குறித்த மூன்றாவது பாடலில் கூறுகிறார். தனது தவம் கலைக்கப்பட்டது என்பதால் வெகுண்டு முதலில் காமனை எரித்தாலும் பின்னர் தனது தவத்தை கலைக்க எதற்காக தேவர்கள் முயற்சி செய்தனர் என்ற காரணத்தை அறிந்து சூரபத்மனை அழிக்கும் வண்ணம் முருகப்பெருமானை தோற்றுவித்த இறைவனை தேவர்கள் வலம் வந்து வணங்குகின்றார்கள் என்று நான்காவது பாடலில் உணர்த்தப்படுகிறது. பல ஊழிகளை கடந்து நிற்கும் தன்மை ஐந்தாவது பாடலிலும், உலகெங்கும் பரவி நிற்கும் பெருமான் உடலாகவும் உயிராகவும் இணைந்து நிற்கும் தன்மை ஆறாவது பாடலிலும், அடியார்கள் பெருமானை நினைப்பதற்கும் பெருமானி அருள்தான் முதல் காரணம் என்று ஏழாவது பாடலிலும், சூரியனுக்கு ஒளியாக இருக்கும் தன்மை எட்டாவது பாடலிலும், பெண்ணுக்கு தனது உடலில் ஒரு பாகம் அளித்து பெண்மையின் பெருமையை உலகுக்கு உணர்த்திய தன்மை ஒன்பதாவது பாடலிலும், இன்னிசை பாடிய ராவணனின் குற்றங்களை மன்னித்து பல அருள்கள் புரிந்த கருணை பதிகத்தின் 10வது பாடலிலும் கூறப்படுகிறது. அப்பர் பிரான் உணர்த்திய வண்ணம் பெருமானின் பெருமைகளையும் அவரது செயல்களின் பின்னணியில் உள்ள காரணத்தையும் நாம் தெளிவாக அறிந்து கொண்டு பெருமானின் வழிபட்டு வாழ்வினை உய்வனம் அடைவோமாக என்ற இந்த பதிகம் மூலம் அடியார்கள் சிந்தித்து வெளிவருவோம். நேரமின்மை காரணமாக நிகழ்ச்சியை நிறைவு பெறலாம். நன்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா வாங்க. நன்றிங்க ஐயா. அற்புதம் அற்புதம் அற்புதம். சிவபெருமானே சிவ சிவா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி,
கையிலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 4ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக திருக்கதவம் அடைப்பதற்காக ஒரு பாடலும் பொன்னூசல் திரு பொன்னூசல் பாடியும் நிகழ்ச்சியை நிறைவு செய்வது ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு உண்டான திரு பொன்னூசல் பணப்பாக்கத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஐயா சங்கரன் ஐயா ஐயா பொன்னூசலுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். சங்கர் ஐயா வந்து இன்னைக்கு பாடாதவங்க வரிசையில அவர் இருக்கிறாரு. கைகளை உயர்த்தி இருப்பதால அவருக்கு சரிங்க. திரு சங்கர் ஐயா அடியேன் பாடுறேங்க ஐயா. பொன்னூசல் உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. பொன்னூசல் நீங்க பாடிடுங்க. திருக்கதவம் அடைக்கிறத வந்து செல்வி அம்மா பாடுங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றி. வாங்க சங்கர் ஐயா. பொன்னூசல் எட்டாவது பாடலையா? பொன்னூசல் எட்டாவது பாடுங்க. ஆமா பாடுங்க. சரி, ஓகே, நன்றி நன்றி. நாடுடைய சிவனை போற்றி நாட்டு கோலவரை குடிமி வந்து குலவயத்து சால அமுதுண்டு தாழ்கடலின் மீதெழுந்து ஞால மிக பேரி மேற்கொண்டு நமையாண்டான் சீல திகழும் திரு உத்தர கோசமங்கை மாலு கரியான வாயார நாம் பாடி ஊழி தகம் குழைந்து பொன்னூசல் ஆடாமோ, ஊழி தகம் குழைந்து பொன்னூசல் ஆடாமோ. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வாங்க செல்வி அம்மா. திருக்கதவம். திருச்சிற்றம்பலம். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை. உடையான் அடி கீழ் பெருஞ்சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமீன் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே. உடைப்பட்டு உருக்கி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நன்றிங்க ஐயா. ஐயா சாம்பசிவையா அந்த நிறைவு பாடல் பாடிடுங்க. நன்றி. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு ஆதுமோர் குறைவிலை கண்ணின் நல்லகுதுரும் கழுமலவல நகர் பெண்ணின் நல்லாளொடும் பெருந்தகை இருந்தது. பெண்ணின் நல்லாளொடும் பெருந்தகை இருந்தது. ஐயா வாழ்த்து பாட்டு பாடிடுங்க. நன்றிங்க ஐயா. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பொங்குடலால் அபிராமி கடைக்கண்களே ஆறிருதடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க கொக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் நன்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். மீண்டும் ஒரு முறை நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்றிரவு 9:45 நாயன்மார்கள் புகழ் பாடிய நால்வர் என்கிற தலைப்பின் கீழும் இன்றிரவு 8 மணிக்கு சோத்திரத்தில் சாத்திரம் என்கிற தலைப்பின் கீழே ஐயா ஸ்ரீதேவியா வாய்ப்பு இருக்கா?
இருக்கீங்களா? ஸ்ரீதேவி ஐயா இருக்கீங்களா? சிவாய நம. தோத்திரத்தில் சாத்திரம் என்கிற தலைப்பின் கீழும் இன்றிரவு 8 மணிக்கு ஸ்ரீதேவி ஐயா அவர்கள் நிகழ்ச்சியை வழங்க இருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியில் நண்பர்கள் சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம்.